வைத்துக் கொண்டால் அவன் நல்ல மனிதனாக மாறி போவான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால் வழிமாறுகள் என்பது நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். பௌஸ்நாயகம் மற்றும் வழிமாறுகள் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். லட்சோப லட்சண வழிமாறுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்தும் கொண்டிருக்கிறார்கள், மறைந்தும் போயிருக்கிறார்கள். சரி, ஆண்களில் மட்டும்தான் வழிமாறுகள் இருக்கிறார்கள் என்று நாம் நினைத்திருக்கிறோம். தாய்மார்கள் வந்திருப்பதால் சொல்லுகிறேன், பெண்களின் வழிமாறுகள் இருக்கிறார்கள். பெண்களின் வழிமாறுகளை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் அவர்களின் வழித்தன்மை மிக அற்புதமானது, அருமையானதாக இருந்து கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் பெண்களிலே வழிமாறுகள் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். ஆன்மீகத்திலே அவர்கள் வாழ்க்கையிலே அல்லாஹ்வுக்காக வேண்டி எல்லாத்தையும் இழந்தவர்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. வழிமாறுகள் மிகச் சிறந்தவர்கள். அதிலே பெண்களாக இருக்கக்கூடிய வழிமாறுகளை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லுகின்ற நேரத்திலே தெளிவாக சொல்லுவார்கள். எப்படி என்று சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே பெண் வழிமாறுகள் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாய்மார்கள், மனைவிமார்கள் எல்லாம் நமக்கு தாய்மார்கள், அவர்கள் வழிமாறுகள் தான். அந்த தாய்மார்கள் மட்டுமல்ல, உலகத்திலே வழிமாறுகளாக இருக்கக்கூடியவர்கள் நமக்கு என்ன செய்வார்கள் என்று பார்க்கின்ற நேரத்திலே அதையும் சொல்லுகிறார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாளை மறுமை நாளிலே நமக்காக வேண்டி ஷஃபாத் செய்யக்கூடியவர்கள் வழிமார்கள், நமக்காக வேண்டி ஷஃபாத் செய்யக்கூடியவர்கள் நபிமார்கள், நமக்காக வேண்டி ஷஃபாத் செய்யக்கூடியவர்கள் நல்லோர்கள், நமக்காக வேண்டி ஷஃபாத் செய்யக்கூடியவர்கள் நம் பெற்றோர்கள், நமக்காக வேண்டி ஷஃபாத் செய்யக்கூடிய நம் பெண் பிள்ளைகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெண் பிள்ளைகள்